கோபி பார்த்துட்டிங்களா ராதிகா வீட்டுக்கு கூட்டு வந்ததுனால ஈஸ்வரிக்கும் பாக்கியலட்சுமிக்கும் பார்த்திங்கன்னா சண்டை அதிகமாகி போச்சு. ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியை நீ சொல்லி தான் அவன் கூட்டு வந்தான், இது நாள் வரையும் நல்லபடியாக இருந்தான், நீ சொன்னதுனால தான் ஏதோ சொல்லி அவன் மனசை குழப்பி அவனை பார்த்து இப்போ திருப்பி கஷ்டத்தில் மாட்டி விட்ட, அவன் திருப்பி சண்டை போடணும், அவனுக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் ஆகணும், அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டேன். அதை போய் உன் மகன்கிட்ட கேட்டுக்க, நான் ஏதோ அட்வைஸ் தான் பண்ணேன், அவர் தானே போய் அவர் ஃபேமிலியை கூட்டு வந்தார், நீங்கள் அவனை தான் கேட்கணும், என்னது கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோபி வர்றாரு. கோபி வந்துட்டு பாக்கியலட்சுமி கிட்ட ராதிகா தங்கிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை, இந்த வீட்டில் நான் இருக்கலாம், என் பசங்க இருக்கலாம், ஆனால் நீங்களே இங்கே இருக்கிறது என்னால் தாங்க முடியல, இதில் அவங்க குடும்பத்தையும் கொண்டு வந்து தங்க வைக்கிறீங்களே, என்ன கதை உங்களுது அப்படின்னு சொல்ல. இல்லை பாக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா வாடகை கொடுத்துட்டு இருந்துக்காங்க, எனக்குமே வந்துட்டு நீங்கள் இங்கே தங்க பிடிக்கல தான், பட் நீங்கள் வாடகை கொடுத்தீங்களா நான் ஏதோ ஒரு மனசு தேர்த்தி இல்லை அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு ஈஸ்வரி பார்த்துக்கணும், என்னது கோபிக்கிட்டே நீ வாடகை கேட்குவேன் அப்படின்னு சொல்ல. ஆமாம் அத்தா, அவர் இப்போ யாரோ தானே, இதுக்கு முன்னாடி வேணால் என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கலாம், இப்போ முன்னாள் கணவர் தானே, அப்படி இருக்கும்போது அவர் வாடகை கொடுத்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல. கோபியுமே இருந்துட்டு இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ வாடகைன்னு கேட்க, அதுக்கு ஒரு நாளைக்கு 1300 ஆக மொத்தம் 33,000 அப்படின்னு சொல்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, கோபிக்கிட்டே நீ வாடகை கேட்குறேன், உனக்கு அந்த அளவுக்கு திமிர் அதிகமாகி போச்சு, வாய் கொழுப்பும் மிச்சமாகி போச்சு, உன்னெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே நான் கண்டித்து வச்சுருக்கணும், வர வரையும் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ராதிகாவை பார்த்தீங்களா, அதுவும் இல்லாத ராதிகாவுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி ரொம்பவே திட்டுறாங்க. பாக்கி வந்துட்டு, அத்தை இது என் விஷயம், நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னமோ பண்ணுங்க, இந்த வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராதிகா வந்துட்டு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து கோபியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க. ஏய் என்ன பண்ணுற நீ, இதனால் அவன் என் கூட தானே இருந்த, பின்ன வந்த உடனே துணியெல்லாம் எடுக்கிற, என்ன திருப்பி வீட்டை விட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் ரூமில் வைக்க போகிறேன், இனிமேல் அவர் என் கூட தான் தங்க போகிறாரு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா, அவன் உடம்பு சரியில்லாதவன், அவன் போய் மாடி படிக்கட்டு ஏறி வருவானா அப்படின்னு சொல்ல. அவரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரே வரேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, இது எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் உள்ள பிரச்சனை, நீங்கள் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு அப்புறம் தான், நீங்கள் இப்போ கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்திங்கன்னா கோவமாக சொல்லிட்டு அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோபி வர்றாரு. கோபி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் சண்டைப்படாதும்மா, நான் மேலே தங்கிறேன், இத்தனை நாள் தான் ஒரு ரூம்லேருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துட்டேன், இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு ரூமில் இரு, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு அமைதியாக மேலே ஏறி போயிடுறாரு. ஈஸ்வரி வந்துட்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மூல காரணமே பாக்கியலட்சுமி தான், அவள் சொல்லி தான் இப்படியெல்லாம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே பாக்கியக்கிட்ட சண்டை போடுறாங்க. அத்தை நீங்கள் வச்சு உங்கள் மகனாச்சு, என்ன இதில் இழுத்துக்காதீங்க, இதில் இழுத்துக்கலன்னா நான் வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய பார்த்திங்கன்னா கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை அதிகமாகிட்டு போயிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராதிகாவும் பாக்கியாவும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரிக்கு அப்படி மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவம் அதிகமாகுது. என்னடா இவ்வளோ துரத்திடலான்னு பார்த்தா இவனடனா வீட்டிலே வந்து டேரை போட்டுடலான்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலே இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.